அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி குருவாயூரப்பனை குறித்து 2 துதிகள் அருளினார். முதல் துதிக்கு மங்களஸ்தவம்னு பேரு, 2வது துதிக்கு மணிமங்கலஸ்தவம்னு பேரு. ஸ்தவம் அப்படின்னா துதின்னு அர்த்தம். இறைவனை குறித்து செய்யக்கூடிய துதிக்கு ஸ்தவம்னு பேரு. மங்களஸ்தவம்னா மங்களங்களை எல்லாம் தரக்கூடிய துதி. இந்த துதியை யார் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கு எல்லா மங்களங்களும் நிறையும். அது வீட்டுல மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கிறவளுக்கு நல்ல மாப்பிள்ளையும் கிடைப்பார். இல்ல ஆத்துல பையன் இருக்கார், இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணுதான் வரணும்னா நல்ல மாட்டு பொண்ணும் வீட்டுக்கு கிடைப்பார். யாருக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாளோ, சீக்கிரமா ஒரு மங்கள காரியம் நடக்கணும்னா மங்களஸ்தவத்தை சொன்னால் விரைவில் உங்கள் இல்லத்திலும் ஒரு மங்கள நிகழ்வு என்பது நிச்சயம் குருவாயூரப்பனுடைய அருளாலே ஏற்படும். குருவாயு புரேநாதா குரு வாக் விபவேதவா குருஷே விகிருதிம் நித்யம் இது டோலாயதே மனஹா குருமருன் முனி பிருந்தனுதாங்கிரயே குருவராகிருதிம் அஸ்ய சமேயுஷே குருமருன் நகரோத்தம வாசினே குருமருத் பிரதமாய நமோ நமஹா குரு சிஷ்ய சௌமிய குரு பூஜனாஸ்ரயம் குரு சித்த கஞ்சிதபி தே சமாஸ்ரயம் குரு பீமசேன ரணரங்க பீஷணம் குரு பீமசேன குரு பத்தனாதிபம் குரு கந்தவாக நகரீ விஹாரிணம் குரு வம்சஜாத விஜயஸ்ய சாரதிம் குருமாகமஸ்ய பரமம் புராதனம் குரு மானசாந்தரனிஷம் சுபாஸ்ரயம் குருணா வினட்ட நிஜபாலகாங்ஷிணா வருணாலயாந்தர் அவதீரிய சோதிதः அருணாதரம் தம் உபநீய யோததௌ கருணா ரசௌக பரிதம் தமாஸ்ரயே ஸ்ரீ ஜீவ மாருத புராதிப யுஷ்மதீயா திருட்டா மயா பிரதிகிருதாவபி திவ்ய மூர்த்திஹி சாந்தா கபீர மதுரா ஸ்ரமஹாரிணீ மாம் ஹே ஜீவ மாருத இதீவ கிலாபிதத்தே. குருவாயூரப்பா, உன்னுடைய க்ஷேத்திரத்தின் பேர் என்னன்னா ஜீவமாருதபுரம்னு பேரு. குருவாயூர்னு சொல்றோம் இல்லையா, சான்ஸ்கிரிட்ல ஜீவமாருதபுரம்னு ஒரு பேர் இருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா குருவாயூருக்கு 2வது ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் சொன்னோம்னா, குருனா ப்ரகஸ்பதி, வாயுனா வாயுதேவன், குருவும் வாயுவும் பிரதிஷ்ட பண்ண ஊர் குருவாயூர். எஸ், அந்த அர்த்தம் சரிதான். ஆனா கவிநயத்தோடு பார்த்தா குருவாயூருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. வாயுனா காற்று, குருவாயு அப்படின்னா சிறந்த காற்றுன்னு அர்த்தம். அது சிறந்த காற்று என்னன்னா பிராணவாயுவான ஆக்சிஜன். ஏன்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன் இப்படி எல்லாம் பல காற்றுகள் இருந்தாலும் கூட அந்த வாயுவிலேயே நமக்கு முக்கியமான குரு வாயு, குருனா சிறந்த, குருவாயு சிறந்த வாயு எதுனா ஆக்சிஜன் சொல்ற பிராணவாயு தான். அப்போ குருவாயூர் அப்படின்னா ஆக்சிஜன் நிறைந்த ஊர்னு அர்த்தமா. பிராணவாயுவுக்கு குருவாயுன்னு பேரு. குருவாயு ஊர் குருவாயூர், ஆக்சிஜன் நிறைந்த ஊருக்கு குருவாயூர்னு பேரு. ஆக்சிஜன் நிறைந்த ஊரை சான்ஸ்கிரிட்ல எப்படி சொல்லணும்னா ஜீவ மாருதபுரம்னு அர்த்தம். மாருதம்னா காற்று, ஜீவ மாருதம்னா உயிர் காற்றாகிய ஆக்சிஜன், சுவாசிப்பதற்கு பயன்படக்கூடிய சுவாச காற்று, உயிர் வழியாகிய ஆக்சிஜன். ஜீவமாருதபுரம்னா ஆக்சிஜன் நிறைந்த ஊர். ஆக்சிஜன் நிறைந்த ஊராகிய ஜீவமாருதபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் குருவாயூரப்பா, நான் உன்னை தேடி வரதுக்கு முன்னாடி யுஷ்மதீயா திருட்டா மயா பிரதிகிருதாவபி திவ்ய மூர்த்திகி, உன்னுடைய ஒரு புகைப்படம் ஒரு திவ்ய மூர்த்தியா என்னை தேடி வந்துருத்துறா. அந்த புகைப்படத்தை பார்த்தேன் குருவாயூரப்பா, அதுல நீ எப்படி இருக்க தெரியுமா? அந்த புகைப்படத்துல கூட சாந்தா, அப்படியே மனசுக்கு சாந்தம் தரும்படி பாருங்க. ஒரு புகைப்படமா இருந்தாலும் கூட அந்த குருவாயூரப்பன் புகைப்படத்தை சேவிக்கும் போது மனசுல ஒரு சாந்தம் வருது. கபீர மதுரா, ரொம்ப ஆழமான இனிமை. ஏன்னா திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சோம்னா அக்ரே பஷ்யாமி தேஜஹா, ஆஹா கண் முன்னாடி ஒரு ஒளியாக தெரிகிறான். ஆஹா எப்பேற்பட்ட ஒளி அந்த குருவாயூரப்பன். ஆகையினால அவனை தரிசிக்கும் போது அப்படியே மனசுல ஒரு மதுரம், ஒரு இனிமையும் நமக்கு தெரிகிறது. அது மட்டுமா, ஸ்ரமஹாரிணிமா, நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுறது. அது கஷ்டத்தை அவன் போக்கி கொடுக்கறது. அப்புறம் அந்த திருமேனியை சேவிச்சதுமே கஷ்டமெல்லாம் மறந்தும் போயிடுறது. அப்போ மனசுக்கு நிம்மதியை தருகிறது, இனிமையாவும் இருக்கு, கஷ்டத்தையும் போக்குறது. அந்த உன்னோட புகைப்படத்தை சேவிச்சப்பா, அந்த புகைப்படத்தில் இருந்து என்னை பார்த்து நீ பேசினாய். என்னன்னா, ஹே ஜீவ மாருத இதீவ கிலாபிதத்தே. அவர் ஊருக்கு என்ன பேரு? ஜீவமாருதபுரம். ஜீவமாருதபுரத்துல இருக்க நீ என்ன பார்த்து ஜீவமாருதஹான்னு சொன்ன. ஜீவமாருத ஊரில் இருக்கும் நீ என்னை பார்த்து ஜீவமாருத என்று சொன்னாய். இங்க அங்க ஜீவமாருதனா ஆக்சிஜன் அர்த்தம் சொன்ன. ஜீவமாருத முதல் தா, இங்க ஜீவமாருதஹா 3வது தா.
ஜீவ மாருதஹா. அதாவது அந்த புகைப்படத்தில் உள்ள குருவாயூரப்பன் வில்லூர் சுவாமியை பார்த்து சொல்றானா, ஜீவ, ஏ ஜீவாத்மாவே, ஏ ஜீவனே, ஏ பக்தனே, மாருதஹா. ருதனா அழுதல்னு அர்த்தம். மாருதஹா, அழாதே. பொண்ணுக்கு கல்யாணம் தானப்பா ஆகணும், பொண்ணை பெத்தவன் அழாத. ஹே ஜீவ மாருத, ஜீவ மாருத புறத்திலிருந்து என்ன தேடி வந்து, ஹே ஜீவ மாருதஹா, ஏ ஜீவனே நீ அழாதே, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு புகைப்படத்தில் இருந்து என்னை பாற்று பேசுகிறாயே குருவாயூரப்பா, உனக்கு நமஸ்காரம்னு இந்த 6வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீ ஜீவ மாருத புராதிப யுஷ்மதீயா திருட்டா மயா பிரதிகிருதாவபி திவ்ய மூர்த்தி சாந்தா கபீர மதுரா ஸ்ரமஹாரிணி மாம் ஹே ஜீவ மாருத இதீவ கிலாபிதத்தே திஷணா மம விவசா ஸ்வயம் அதுனா விதிநேயம் குருதே ரதிமனிஷம் பிருஷம் உரரீகிருதலாஸ்யா திஷணாநில நகரோத்தம திலகாயித தாம்னே நிகிலாகம சிரசி ஸ்தித பத பங்கஜ பூம்னே குருமாருத பத்தனைக்க தாம்னே நிகமாந்தோதித நைஜ கீர்த்தி பூம்னே பவுகாதிக சர்வ காமசீம்னே ஸ்பிருகயத்யேஷ சதேக கிருஷ்ண நாம்னே துர்வாதினாம் இக கலாவபி நாஸ்திகானாம் கர்வாபனோதன விதௌ படுதாம் ததானே சர்வாபிவாஞ்சித விதான சுபர்வ விருக்ஷே குர்வாஞ்சனேய குருபத்தன ராஜிலியே குரு கந்தவாக நகரி விஹாரிணே கரவை நமாங்சி மம சித்தஹாரிணே நிஜ பாத பக்த சுப சங்ககாரிணே கருணாம் ரமாஞ்ச ஹிருதி நித்யதாரிணே ஹிருதய சதீ கதிரிட்டா தவ சேத் ஸ்ருணு மம கிரமதி ஹிதஸ்ருதி லக்னாம் குருரதி நிகசுர நுதிததி மகிதே திஷண சமீரண பத்தனநாதே ஜீவ கிமேபிர்யத்னைஹி ஜீவன மாத்ரேபி நாத்ர பர்யாப்தைஹி ஜீவ சதாஸ்ரித்ய முதா ஜீவ ஜகத் பிராண பத்தன பிராணம் மாயாதே சததம் தனோதி லலிதம் மாமஜ்ஜயந்தி பவே மாயாதே தயிதா தயா ரசமயி சாமாம் அபாயாத் புனः மாயாயா இதி சாகமாகதவதி ரக்ஷாம் விதத்தே பராம் மாயா வல்கித மஞ்சு மந்தஹசிதம் மாம் வீக்ஷ்ய ததே பவான் ஸ்ரீராமானுஜ தர்ஷனே ஜலநிதேஹே யாஸ்தி ஸ்திதிஸ்தாத்ரிஷி ஸ்ரீராமானுஜ தர்ஷனே தவ மம ஸ்வாமின் கிருபாவாரிதே ஸ்ரீராமானுஜ தர்ஷனே மமரதிம் சம்வர்த யதா சதா ஸ்ரீராமானுஜயா தனோது வசதிம் ஜாயாத வாஸ்மத் கிருஹே स्वामिन् उद्धव पूजितामल महा सौंदर्य पूर्णाकृते श्रीमन् उद्धवतां विलोचनवतां नित्यं किलात्राश्रिता अस्माकं भवदङ्घ्रि भक्त मनसां हे प्राणभूत प्रभो श्रीवाचस्पति गन्धवाह नगरी वासास्तु तुभ्यं नमः गोदा चिन्तनतः सदा खलु भव तत्त्वं गतो वर्तते गोदाकार युतो ददाति यदितो गामीदृशी मादृशे गोदाया हि वरं वरं घटयतात् स्वामिन् सुताया मम गोदानौघ फलं सकृत् किल भवत् संचिन्तनं सूतिनः पीताम्बरं धृतवता पुरुषोत्तमेन गीतां परेण भवता भवतापहन्त्रीं गीतां परेण समरेण तथा विधेपि नीतां परां निगमतोऽपि वदन्ति सन्तः पुरा तुरंगानन भूमिकावान वेदान अदास्त्वं विधये हिताय जातो नियंताथ तुरंगमानां गीताम् इयं साधु गतापरत्वं गुरुमरुद्भुजिते सगरे पुरा स्वजन खेदम् अदाकिल नर्तनं गुरुमरुन् नगरे पुनरद्य तत् निखिल लोक मुदे परं एधते गुरुमरुन् नगरे यदिनो रतः गुरुमरुद्भुजि सक्त तदा तव गुरुन तल्प सुखं भविता ततः गुरुमरुन्नगरे निरतः सदा गुरु हनुमत् गुरुनगरे गुर्वीं प्रीतिं समयुषे भवते उर्वीतल वैकुंठे मौर्वीवनता जयं यामः गुरु पंक्ति निवास निर्मलं हृदयं संवहता कवीन्दुना गुरुवायुपुरीश विंशतिः रचिता श्रीनिधिना निधिः सताम्।